ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ் டீ சேனல். இன்றைக்கி டர்ஸ்டேயோட பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மகிதாஸ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்டர்டே மார்னிங் பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் சைட் பை சைடு என்ன பண்ணேன் அப்படின்னா, துணி வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். போட்டு தான் காய வைக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நான் 4 டேஸ்க்கு இல்லை 3 டேஸ்க்கு ஒன்ஸ் போடுவேன். அதே மாதிரி ரைஸ் பண்ணேன். மார்னிங் ரைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, தயிர் வச்சுட்டேன். சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய் 100 கிராம், மல்லி 100 கிராம், கடலப்பருப்பு 20 கிராம், துவரம்பருப்பு 20 கிராம், உளுத்தம்பருப்பு 20 கிராம், அரிசி 20 கிராம், சீரகம் 10 கிராம், வெந்தயம் 10 கிராம், பெருங்காயம் 4 கிராம், மஞ்சத்தூள் 4 கிராம். அதையும் 1 by 1 என்ன பண்ணோம் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப தீய விடக்கூடாது. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்ட பிறகு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவீங்க. கூடவே ஸ்பூன் போட மறந்துடாதீங்க. வேலைக்கு போகிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கவங்களும் சரி, கரெக்ட் டைமுக்கு சமைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்பூன் யூஸ் பண்ணோம்னா நம்ம அர்ஜென்ட்டுக்கு எடுக்கும்போது தண்ணி படாமல் இருக்கும். பொருளும் வீணாகாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகிதாஸ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.